அப்படின்னு சொல்றாரு போலீஸ். அப்ப சொல்றாரு, நீ இனிமே இது ஒரு நல்ல வாய்ப்பா தெரிஞ்சுக்க, இனிமே யார் வாழ்க்கையும் கெடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு வெளில விட்டுறாங்க. சக்தியும் வேலனையும் உங்க அப்பா கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்ப பிரகாஷை பாக்குறாங்க. பார்த்ததுமே வேலு வந்து அடிக்கிற மாதிரியே வந்துட்டு பார்த்தா பிரகாஷ் எப்படி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுட்டு, அப்புறம் நீ உனக்கு நிச்சயதார்த்தம் சொன்னே, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, பாரு என்னோட ஒய்ஃபோட நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிடுறாங்க. சக்தி பயந்துகிட்டே இருக்காங்க, எதுவும் சொல்லிட போறானோ அப்படிங்கிறத அதை பிரகாஷ் நோட் பண்றான். அப்ப இனிமே எதிரி நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறேன். சரி சிவபதி அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்காங்க. வந்ததும் சக்தியை வேலையை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஸ்கூல்ல கூட்டிட்டு போறாங்க. என்ன மாமா இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சக்தி ரொம்ப கேட்டுட்டே இருக்காங்க. இருமா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த ஸ்கூலை நம்ம வாங்கிட்டோம், இனிமே இந்த ஸ்கூலுக்கு நான் தான் சேர்மன், நீ தாமா இதை நிர்வாகி அப்படின்னு சொல்றாரு. நான் இது வந்து உன் படிப்புக்காக கொடுக்குற ஒரு மரியாதையா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த சீரியல் முடிச்சிடறாங்க.